என்கிட்ட ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைபோல்னாவே படிச்சிருக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2a. இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 1 எடுத்துக்கலாம். மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a படிச்சிருப்பீங்க. நான் இதுவே ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அப்ப என்ன சார் ஆகும்னா இது ஒரு a, இது ஒரு a. ஓகேமா, லிசன் பண்ணிக்கங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்மா, இதுல ஏங்கிற பாயிண்ட்ல வந்து நான் மைனஸ் கியூங்கிற ஒரு சார்ஜையும் பிங்கிற பாயிண்ட்ல பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜையும் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு எலக்ட்ரிக் டைபோல். சரியா? அந்த எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி இது ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் மிட் பாயிண்ட் வரைக்கும் a, இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் a ன்னு சொல்லி இருக்கேன். சரி, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் டிராவல் பண்ணும். அதனால இது நான் p வெக்டர் எடுத்துக்கிறேன். இதை நான் p வெக்டர் எடுத்துக்கிறேன். பாருங்க, அப்படியே நாங்கள் வரைஞ்சு காட்டின மாதிரி தான் இங்க ஃபுல்லா இதோட ஃபீல்ட் இருக்கும். இங்க ஃபுல்லா இதோடைய ஃபீல்ட் இருக்கும். அதுல எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன். சரியா? எனக்கு ஃபீல்ட் இது பூரா இருக்காச்சா? அதுல எது எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் எடுத்துக்கிறேமா. அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா பீன்னு வச்சுக்கிறேன். எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பீன்னு வச்சுக்கிறேன். மிட் பாயிண்ட்ல இருந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r ன்னு எடுத்துக்கிறேன். இந்த pங்கிற பாயிண்ட்ல வந்து p போட்டவே நமக்கு தெரியும். we can consider a unit positive charge is இது பாத்தீங்கன்னா மைனஸ் qங்கிற பாயிண்ட்ல aங்கிற பாயிண்ட்ல மைனஸ் qங்கிற சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். bங்கிற பாயிண்ட்ல பிளஸ் qங்கிற சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கிறோமா. இந்த மொத்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2a. அப்போ ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து pங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள தூரத்தை வந்து நான் r ன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் r1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா r2. சரிங்க சார், இப்போ இந்த ஆங்கிள் நான் வந்து θ எடுத்துக்கிறேன். சோ அப்ப இந்த ஆங்கிள் என்ன சார் இருக்கும்? இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 மைனஸ் θ. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைனாவே அதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி. அதுல இந்த ஆங்கிள் 30 டிகிரி போயிருச்சு அப்படின்னா அப்ப மீதி என்ன சார் இருக்கு அந்த இடத்துல? ஓகே, 180 மைனஸ் 30 போடுவீங்க. கரெக்டா? 150 போட்டிருப்பீங்க. அதையும் தான் நீங்க பண்ணிருக்கிறேன். 180 மைனஸ் θ போட்டேன். சரி, அடுத்து பாருங்கம்மா, நான் டயக்ராம் பத்தி இன்னொரு சொல்லிடுறேமா. ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட்ல மைனஸ் கியூ பிளஸ் கியூன்னு ரெண்டு சார்ஜ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். அதனுடைய மிட் பாயிண்ட் O. இந்த எலக்ட்ரிக் டைபோலோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a படிச்சிருக்கிறோம். அதனால மிட் பாயிண்ட் வந்து இந்த ஓல இருந்து a வரைக்கும் உள்ள தூரத்தை நான் ஸ்மால் ஏனுமே, ஓல இருந்து b வரைக்கும் உள்ள தூரத்தை ஸ்மால் ஏனுமே, மொத்தமா இது 2a ஆயிடுச்சு எடுத்துக்கிட்டேன். அப்ப இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட்மா, இந்த பாயிண்ட் p, அங்க ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத எடுத்துக்கிறேன். அங்கிருந்து இந்த மிட் பாயிண்ட் O குள்ள தூரம் வந்து r அப்படிங்கிறேன். அங்கிருந்து b குள்ள தூரத்தை r1 அப்படிங்கிறேன். இங்கிருந்து இங்குள்ள தூரத்தை r2 ன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை வச்சு இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிடுவோம். இந்த டயகிராம் உடைய எக்ஸ்பிளனேஷன் ஒரு 5 பாயிண்ட்ஸ்.
ஓகேவா? சரி, இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வேணுமா? அதாவது எனக்கு இந்த V1 ஓட வேல்யூ வேணும். ஓகேவா? வாட் இஸ் V1 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜெனரலா படிச்சிருக்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா V ஓட வேல்யூ 1/4πε0 Q/R னு ஒரு ஃபார்முலா இருக்குமா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதையே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். இது பாருங்க, என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் a பாயிண்ட். அது எந்த பாயிண்ட் நம்ம சரி இப்போ நான் B எடுத்துக்கலாம். B ல டியூ டு P இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பார்க்க போறேன். சரி, ஓகே, லிசன் பண்ணிக்கங்க. அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா நான் V1 அப்படின்னு எடுத்துட்டேன். V1 எடுத்தோம்னா வாட் இஸ் த ஃபார்முலா சார் பாருங்க, 1/4πε0. இங்க என்ன சார் போட்டிருக்கிறேன், நான் பிளஸ் Q போட்டிருக்கிறேன். அதனால பிளஸ் Q பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த BP. ஏன்னா நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P ல பார்க்க போறோம். அந்த P ல பாத்தீங்கன்னா B ல இருந்து, ஏன்னா B கிராஃப்ல நம்ம பிளஸ் Qங்கிற சார்ஜ் இருக்குது. B ல இருந்து P குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க R1. இதுதான் V1 உடைய ஆன்சர். சேம் லைக் இப்போ மைனஸ் Q பார்க்கணும் சார். அப்போ பாருங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் மைனஸ் Q நால பார்க்க போறேன். மைனஸ் Q நால பார்க்கறங்காட்டி அதோட வேல்யூ பாருங்க சேம் இதே ஃபார்முலா தான், 1/4πε0 Q/R. ஓகேவா? அப்போ 1/4πε0 சேம் Q/R தான் சார். பட் Q பலம் என்ன சார் போட்டிருக்கோம், நான் இங்க மைனஸ் Q போட்டிருக்கிறோம். அப்போ மைனஸ் Q பை வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் சார், R2. அப்போ R2 போட்டாச்சு. அப்போ எனக்கு we find the V1 ஓட ஆன்சர் and V2 ஓட ஆன்சர். இது ரெண்டும் மொத்தமா இங்க இருக்கும். ஏன்னா பிளஸ் Q நால போன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இங்க இருக்கும், மைனஸ் Q நால போன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுமே அங்க இருக்கும். இந்த ரெண்டையும் நான் பிளஸ் பண்ண போறேன். இப்போ பிளஸ் பண்ணலாமா? அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் V equal to V1 plus V2. V ஓட வேல்யூ பாருங்க, V1 க்கு V2 க்கு பிளஸ் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் தான். V ஓட வேல்யூ என்ன சார், 1/4πε0 plus Q/R1. 1/4πε0 plus Q/R1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார், V2 ஆட் பண்ண போறேன். பிளஸ் 1/4πε0 மைனஸ் Q/R2. இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த வேல்யூ பிளஸ் பண்ற மாதிரி போட்டுருக்கு, அவ்வளவுதான். சரிங்க சார், இந்த ரெண்டுலயுமே எது சார் காமனா இருக்குது? சோ பாருங்க, இது ரெண்டுலயும் காமனா எது சார் இருக்குமா? Q இருக்குது. Q எடுத்துட்டேன். காமனா பாருங்க 4πε0 R1 இருக்குது, அதையும் நான் எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன சார் இருக்குது, 1/R1 இருக்குது சார். பிளஸ் இன்டு மைனஸ் 1/R2. இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா? கண்டிப்பா இந்த ஸ்டெப்ல டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது வந்தா கேளுங்க. Q/4πε0 காமனா இருக்குது சார். இங்கே Q/4πε0 காமனா இருக்குது சார். இந்த மைனஸ் 1/R2, இது மைனஸ் பிளஸ் இருந்தங்காட்டி பிளஸ் இன்டு மைனஸ் போட்டேன். இது பிளஸ் 1/R1 அப்படியே போட்டேன். இப்போ இதுல இருந்து 1/R1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்றோம். 1/R2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு
இங்கே அப்ளை பண்ணுறோம். ரெண்டையும் அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே அப்ளை பண்ணுறதா இப்போ முக்கியமானது. சரி, இப்போ அப்ளை பண்ணணும்னா நான் கொஞ்சம் கேமரா திருப்பிட்டா போர்டு தெரியுதா பார்த்துக்குமா? இதில் பாருங்க, நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க கொசைன் ஃபார்முலா, ஞாபகம் இருக்குதா? சார் நேற்று நடத்தினதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் உனக்கு எப்பதான் புரிய வைக்கிறது? சரி, கொசைன் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த கொசைன் ஃபார்முலா சொல்லி முடிச்சிடும் உங்களுக்கு. 11th நீ படிச்சிருக்கணும், பட் உன்னை கூட எனக்கு நல்லா தெரியும் நீ படிச்சிருக்க மாட்டேன்னு. பாருங்க, எனக்கு மேக்ஸ்ல வந்துருக்கு. சரியா, லிசன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், சரிதா? அந்த ட்ரையாங்கிளே எனக்கு போட்டு காட்டுறேன். இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் R1, இந்த டிஸ்டன்ஸ் R, இந்த டிஸ்டன்ஸ் A. இது வந்து பார்த்தீங்கன்னா O, இது B, இது P. இதுதான் சார் தீட்டா. கரெக்டா? கொசைன் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. போர்டு தெரியலனா கேட்டுக்கோ. இதுல பாருங்க, கொசைன் ஃபார்முலால cos theta என்ன கொசைன் தானே? சோ cos theta equal to கொசைன்ங்கனால cos theta equal to, இப்போ தீட்டாங்கிறது எங்க சார் இருக்குது? இங்க தான் இருக்குது. அதுக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த சைடு வேல்யூ எழுதிக்கணும், ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். இந்த சைடு சார் இருக்குது, தீட்டா எங்க இருக்குது? அப்ப இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த சைடு பாத்தீங்கன்னா r ஸ்கொயர், இந்த சைடு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கு பாத்தீங்களா, அதையே மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் r1 ஸ்கொயர். இந்த ஸ்டெப் புரிஞ்சா பாத்தீங்க, இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர், இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத r1 ஸ்கொயர் னு போட்டுட்டு டிவைட் பை இது ரெண்டையுமே இந்த சைடுமே 2a ஆல 2r a ஆல டிவைட் பண்ணனும். 2r a ஆல டிவைட் பண்ணனும். தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. இதுல 2r a cos theta equal to r square plus a square minus r1 square. இவ்வளவுதான் கொசைன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர்டு அடுத்த வியூ தெரியாதுன்னு பார்த்துக்கணுமா? சரி, இந்த கொசைன் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ல எழுதிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். இங்க எழுதி போடுறோமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற போர்டுல. இதுல இருந்து பாருங்க, எனக்கு தேவையானது இந்த r1 ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. அப்போ r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இது அங்க போயிடுச்சு, அங்க இருந்தது இங்க வந்துருச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்கு தேவை r1 ஸ்கொயர் தான் தேவை. மைனஸ் r1 ஸ்கொயர் இங்க போனா பிளஸ் r1 ஸ்கொயர் மாறிடும். பிளஸ் இருக்கக்கூடிய இந்த டேம் இங்க வந்தா மைனஸா மாறிடுச்சு. ஸோ அதனால r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இது இந்த வந்துச்சுன்னா மைனஸ் 2ra cos theta. இந்த ஸ்டெப்ல யாராவது டவுட் இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இதுல இருந்து பாத்துக்கங்க, r1 ஸ்கொயர்ட இந்த டேர்ம் ஃபுல்லாவே r ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி r ஸ்கொயரால டிவைட் பண்றது. தட்ஸ் ஆல். பாருங்க, r ஸ்கொயர்ட் இன்டு r ஸ்கொயர்ட் பை r ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் பை r ஸ்கொயர்ட் மைனஸ் 2ra cos theta பை r ஸ்கொயர். புரிஞ்சுது 2ra cos theta பை r ஸ்கொயர். புரிஞ்சுதாமா?
இப்போ தெரியுதா? தெரியுது சார், இப்போ தெரியுது சார். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, r² இன்டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? 1. நல்லா புரிஞ்சுக்க, r² ல மல்டிப்ளை பண்ணி த்ரூஅவுட் r² ஆல டிவைட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சு, r² by r² சோ 1 ஆயிருச்சுமா. a² by r² மைனஸ் இதுல பாருங்க, இந்த r இந்த r கேன்சல் ஆயிருச்சு. அப்ப 2a cos theta by r. இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா? சரி, இதுல பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டயகிராம்ல சொல்லியிருக்கிறேன், அந்த எலக்ட்ரிக் டைபோல்ல அந்த ஏங்கிற பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் r வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சொல்லியிருக்கிறேன். எலக்ட்ரிக் டைபோல் வாட்டர் போட்டு தரேன், நாம இருக்குதா? இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார். இதுதான் நம்ம 2a னு போட்டோம். 2a பாதி தான் a. அந்த வேல்யூ இஸ் வெரி ஸ்மால். அதனால இதை வச்சு கால்குலேஷன் போட்டாலுமே ரொம்ப பாயிண்ட்ல தான் ஆன்சர் வருங்கிறதுக்காக இந்த வேல்யூ வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். நான் ஒமிட் பண்ணல, அதை சயின்டிஸ்டே பண்ணிட்டாரு. சரியா? அப்ப என்ன சார் ஆகுது? இது r² இன்டு 1 மைனஸ் 2a cos theta by r. இதுதான் r1 ஸ்கொயர். அப்பாடா, நமக்கு தேவையான இந்த r1ல 1 by r1ல r1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையானது 1 by தான தேவை சார். அப்போ 1 by மாத்திக்கலாம், இருக்கீங்க மாத்திக்கலாமா? சரி, இல்லைன்னா r1 தேவைங்கிறதுனால r1 மாத்திட்டோம். r1 ஈக்குவல் டு இது ஃபுல்லா ரூட் ஆகுமா? அது ஃபுல்லா ரூட்ல வரும். ஏன்னா x² ஈக்குவல் டு a² அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன சார் வருமா? ரூட் a² னு வரும். இது உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸ் மெத்தட் தானே? இதுதான் பண்ண போறேன் இப்போ. இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் இங்க ரூட்டா வரும்போது ஹோல் ரூட்டா வரும். அப்ப இந்த ரூட்டுக்கு இந்த r கேன்சல் ஆயிடும். அதனால இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆன கேட்டி r னு போட்டுட்டேன். ரிமைனிங் என்ன சார் இருக்குது? 1 மைனஸ் 2a cos theta by r whole power 1 by 2. ரூட் போடுறதுக்கு பதிலா 1 by 2 போட்டேன். இதுக்கு தனியா 1 by 2 வந்திருக்கும், இதுக்கு தனியா ஒரு 1 by 2 வந்திருக்கும். இந்த 1 by 2 தான் கேன்சல் ஆயிருச்சு. சரிங்க சார், இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 by r1 தான் தேவை. 1 by r1 தான் தேவை. அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இது ஃபுல்லாவே 1 by கொண்டு வர போறேன். பாருங்க, 1 by r, இதுவும் 1 by தான் போட்டுருக்கணும். பாருங்க, 1 by தான் போட்டுருக்கணும். அதுக்கு பதிலா 1 2a 1 minus 2a cos theta by r whole power minus 1 by 2. ஏன்னா கீழே வந்தா 1 by 2 போட்டுருக்கீங்க. அதாவது நான் எங்க போட்டு காட்டுறது, இங்க போட்டு காட்டுற வரம்பில்ல, x ஸ்கொயர்டுங்கிறத பாருங்க, x ஸ்கொயர்டுங்கிறத 1 by x power minus 2 போடலாமா? அந்த பவர்ஸ் நமக்கு மேல வந்தா அது பிளஸ்ஸா மாறிக்குங்கிற ஒரு மெத்தட் நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ்மா, அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்க, 1 by r1, இதுவும் 1 by r, இதுவும் 1 by தான். 1 by இதுக்கு 1 by வந்திருக்கணும். பட் நமக்கு என்ன சார் ஆச்சாமா 1 by போட்டா இங்க வந்து கீழே 1 by வந்திருக்கும். அது மேல வரும்போது minus 1 by 2 போட்டேன். ஓகேமா, லிசன். இப்போ அந்த பார்ட் அப்படியே வச்சிருக்கிறேன். இங்க நான் கண்டினியூ பண்ண போறேன், அதோட கண்டினியூஷனை. இப்போ நீங்க கொசைன் ஃபார்முலா தெரிஞ்சுட்டீங்க, அதை யூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டுருக்கிறேன். இப்போ மேக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின் ஃபார்முலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே சார், அடுத்து பைனாமியல் ஃபார்முலா ஒன்று கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus x whole power n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் பைனாமியல் தியரம். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 1 மைனஸ் இந்த n உள்ள வந்துரும், n into x, அப்புறம் பிளஸ் n into n minus 1
by 2 factorial into x squared அப்புறம் n into n minus 1 2n minus 1 by 6 into 3 factorial அப்படின்னு போயிட்டே இருக்குது எக்ஸ்பான்ஷன். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் போதுங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லாமா இந்த n உள்ள இறங்கிடும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் n இருந்தா என்ன சார் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 1 மைனஸ் எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் n உள்ள வந்துடும். மைனஸ் n இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறுது? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த டென் 1 ப்ளஸ் nx மாறிடும். 1 ப்ளஸ் ns ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தேடு தான் நான் அந்த கடைசி ஸ்டெப்ல இருந்து போட போறேன். பாருங்க, யூசிங் binomial theorem. ஓகேவா? பாருங்க, 1 by r1 equal to 1 by r into 1 minus 2a cos theta by r whole power minus 1 by 2 போட்டுருந்தேன். இப்போ என்ன சார் ஆகுது? இந்த minus 1 by 2 தான் எனக்கு இங்க வந்துருச்சு. யூசிங் பைனாமியல் தியரம் படி இந்த மெத்தட்ல புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன சார் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 1 by r1 equal to 1 by r into 1 minus 1 by 2 into 2a cos theta by r. அது மைனஸ் போனதுங்காட்டி நமக்கு இங்க மேல ஒண்ணுமே இருக்காது பவர். சோ அதான் என்ன சார் ஆச்சு? இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு சார். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுது சார். அப்போ 1 by r1 ஓட வேல்யூ 1 by r into 1 minus into minus plus a cos theta by r. இதுதான் நமக்கு தேவையான 1 by r1 ஓட ஆன்சர். சோ 1 by r1 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதே மாதிரி தான சார் நான் 1 by r2 ஓட வேல்யூ போடணும். இதே மாதிரி யூசிங் cosine formula and again using binomial formula போட்டோம்னா again இந்த மாதிரி 1 by r2 ஓட ஆன்சர் கிடைக்கும். அது சிமிலர்லி போட்டு நீங்களே போடணும். நீங்க பண்ண மாட்டீங்க, அதை நானே பண்ணி காட்டிடுறேன். இப்போ போர்ட் செகண்ட் வியூமா பாத்துங்க. இப்போ அதே மாதிரி சிமிலர்லி அதே மாதிரி என்ன பண்ணலாமா? நம்ம யூசிங் அந்த கொஸ்டின் ஃபார்முலா எடுத்துக்கலாம். கொஸ்டின் ஃபார்முலா அந்த டயகிராம் போடுதுன்னா இந்த டயகிராம் மைண்ட்ல வச்சிருப்பீங்க, இல்லைன்னா கையில புக்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த டயகிராம் பார்த்துங்க. ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் உருவாக்கலாம்? AOP. அப்படியே பார்த்த ட்ரையாங்கிள் BOP. இப்போ பார்க்க போற ட்ரையாங்கிள் AOP ல கொஸ்டின் ஃபார்முலா சொல்லுங்க. நான் மைண்ட்ல இருந்து தான் போடுறேன், நீங்க பாத்துங்க. நான் அந்த டயகிராம் போட்டு கட்டியே போட்டுக்கலாம்னா பாருங்க, இந்த டயகிராம் இப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாமா? இதுல தீட்டா எங்க இருந்துச்சு? இது பேர் 180 மைனஸ் தீட்டான்னு போட்டு காட்டினேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா r2 போட்டிருந்தேன், இந்த இடம் a னு போட்டிருந்தேன், இந்த இடம் r னு போட்டிருந்தேன். இது b, இது a, o. செகண்ட் ட்ரையாங்கிள். இத क्वेश्चन ஃபார்முலா படி பாருங்க. டைரக்டா நான் போட்டுறேன், நீங்க அப்புறமா அத பாத்துக்கங்க. r2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு r squared plus a squared minus 2rd cos theta. பட் இங்க தீட்டாக்கு பதிலா 180 minus theta, அதனால அப்படியே நான் இங்க 180 minus theta னு போட்டுக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குதா? நான் டைரக்டா போட்டேன்,
பட் கொசைன் ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். அதையே பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் பாருங்க. தீட்டா இங்க இருக்குது, இந்த ரெண்டு இடம் வேணும் நமக்கு. r ஸ்கொயர் a ஸ்கொயர், r ஸ்கொயர் a ஸ்கொயர். கீழே வந்து என்னோட இப்போ நான் 2ra போட்டிருப்பேன். அதுதான் கிராஸ் ஆஃப் போய் 2ra cos θ வந்துருக்குது. சரியா? அதே மாதிரி தீட்டா வந்து 180 மைனஸ் தீட்டா தான் இங்க போட்டு காட்டி இருக்கிறேன். மைனஸ் r2 ஸ்கொயர் வந்திருக்கு, அதுல பண்ணாட்டி பிளஸ் மாறிடுச்சு, பிளஸ் இங்க வந்தாட்டி மைனஸா மாறிடுச்சு. இதெல்லாம் போன கிளாஸ்ல போன இதுல பார்த்த மாதிரியே தான். டவுட் எதுவும் இல்லையலமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra cos θ. இதுல இந்த தீட்டாக்கு பதிலா 180 மைனஸ் தீட்டா இருக்குது சார். 180 மைனஸ் தீட்டா இருந்ததுன்னா செகண்ட் குவாட்ரண்டாமா தேர்ட் குவாட்ரண்டா பாத்துக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90, செகண்ட் குவாட்ரண்ட் 180 வரைக்கும். 180 பிளஸ் தீட்டா போட்டிருந்தா இது தேர்ட் குவாட்ரண்ட் போயிருக்கும். பிளஸ் தீட்டா கிடையாது, மைனஸ் தீட்டா. அதனால நமக்கு இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல இங்க எஸ் தான் வருது. அப்ப இங்க சைன் தான் வந்திருக்கும், காசு வந்தாங்காட்டி அது மைனஸ் காஸ் தீட்டா மாறிடும். இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் நல்லா டீப்பா நடத்துவாங்க. பிசிக்ஸ்ல வரங்காட்டி கொஞ்சம் டச் பண்ணிட்டு மட்டும் போறேன். அப்போ 2ra minus cos theta. So what is the next step, sir? r square, r2 square equal to r square plus a square minus into minus plus 2ra cos theta. இதெல்லாம் அழைச்சிடலாமா நீ? சரி, cos of 180 minus theta minus cos theta போட்டு ப்ளஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் காமனா மெத்தட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணுவோம்? நம்ம இந்த r ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி r ஸ்கொயரால டிவைட் பண்ணலாமா? என்ன சார் ஆகும்? அப்ப r ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றேன், அப்புறம் r ஸ்கொயரால டிவைட் பண்றேன். பாத்துக்கங்க, r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2ra cos θ. இத த்ரோ அவுட் பண்றது பதிலா ஒவ்வொண்ணா பண்றேன். r ஸ்கொயர் r ஸ்கொயர் r ஸ்கொயர். சேம் அதே மெத்தட் தான். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுனா 1 ஆயிரும். இந்த டைம் வந்து இஸ் r வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும்போது a வேல்யூ வெரி ஸ்மால், அதனால இத ஒமிட் பண்ணிடலாம். இது இந்த r க்கு இந்த r க்கு இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் ஆன்சர் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் 2a cos θ பை r. இங்க என்ன சார் இருக்குது? r2 ஸ்கொயர் இருக்கு. பட் நமக்கு என்ன சார் வேணும்? r2 ஓட வேல்யூ வேணும். அப்போ r2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டோட்டலா வந்திருக்கும், இல்ல பவர் 1/2 போட்டுருப்பீங்க. 1/2 போட்டுருந்தோம்னா இதுக்கு நமக்கு என்ன சார் ஆகுமா? வெறும் r மட்டும் மாறிடும். அப்படி இது தனியா ரூட், இது தனியா ரூட்ங்கறனால இந்த வேல்யூ 1 பிளஸ் 2a cos θ by r whole power 1/2. இந்த ரூட்டுக்கு பதிலா 1/2 போட்டுருக்கேன். அடுத்த ஸ்டெப் நான் பண்ண வேண்டியது இல்லை, உனக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, 1/r2 ஈக்குவல் டு இது 1/r மாறிடும். அப்புறம் என்ன சார் வரும்? இது 1/2 போட்டுருக்கணும். 1/2 போடுறதுக்கு பதிலா இந்த பவர் இருக்கிறங்காட்டி அதை மைனஸா மாத்திக்கலாம் சார். 1 பிளஸ் 2a cos θ by r into பவர் மைனஸ் 1/2. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேமா? அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ற பாருங்க. இதுல பாருங்க, இது வரைக்கும் போட்டாச்சு சார். நெக்ஸ்ட் யூசிங் பைனாமியல் தியரமா அதை எழுதிடுறேன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். அதை தான் இங்க பண்ண போறோமா நானு. 1/r2 equal to 1/r into 1 plus
2a cos theta by r. இந்த minus 1/2 இது உள்ள வந்து சொல்லிக்கிறோம் நான் கரெக்ட்டா. அப்ப இந்த minus 1/2 இங்க போட்டுக்கிறேன். minus 1/2. அடுத்த ஸ்டெப் என்ன சார் ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆயிடும் சார். மீதி இருக்கிறது 1/r2 equal to 1/r into 1 plus into minus minus a cos theta divided by r. இதுதான் 1/r2 ஓட ஆன்சர். இப்போ 1/r1 ஓட ஆன்சர் என்ன போட்டாச்சு, 1/r2 ஓட ஆன்சர் போட்டாச்சு. இது ரெண்டையும் கொண்டு போய் அப்ளை பண்ண முடிஞ்சது. எதில் அப்ளை பண்ணணும் சார்? ஏற்கனவே நான் போட்டு காட்டணும் பார்த்தீங்களா, அந்த டோட்டல் வேல்யூ, அந்த வேல்யூ பண்ண போறோம் நினைப்போம். டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல அப்ளை பண்ண போறேன். V equal to V1 plus V2 னு போட்டுருப்பேன். அதுல காமனா நான் Q by 4 pi epsilon 0 வெளியே தூக்கி இருந்தேன். மீதி என்ன சார் இருக்குது? 1/r1 minus 1/r2 இருந்துச்சு. 1/r1 ஓட வேல்யூ அங்க இருக்குது. 1/r into 1 plus a cos theta. இடம் மத்தலமா அழிச்சிட்டு போட்டுக்கிறேன். V ஓட வேல்யூ 1/4 pi epsilon 0 into 1/r1 minus 1/r2 மா. இப்போ 1/r1 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. இங்க இருக்குது 1/r into 1 plus a cos theta by r minus 1/r2 இங்க இருக்குது minus 1/r2. அப்போ 1/r into 1 minus a cos theta by r. a cos theta by r. சரி சார், இப்போ இது ரெண்டுலயும் பாருங்க எது காமனா இருக்குன்னு பாருங்க. 1/4 pi epsilon 0. இந்த r பாருங்க காமனா இருக்குதா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 1/r எழுதிக்கங்க. 1/r 1 into 1 1 தான். அப்ப r னு வெச்சுக்கலாம். மீதி பாருங்க என்ன சார் இருக்குது? 1 plus a cos theta by r minus 1 ஆயிருமா? minus into minus plus a cos theta by r. ஏனா இந்த 1/r மட்டும் எழுதிக்கியாச்சு. இப்போ minus into 1 minus 1 minus into minus plus. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன சார் இருக்குது? இங்க q வந்திருக்கு. சாரி, நான் போட மறந்துட்டேன். இங்க q வந்திருக்கும். நான் போர்டு அழிச்சிட்டங்காட்டி அதை மறந்துட்டேன். அதுல q வந்திருக்கும். அப்போ q by 4 pi epsilon 0 into r a cos theta plus a cos theta 2a cos theta by ஒரு காமனா r வந்து எல்சிஎம் எடுத்து போட்டுருப்பேன் நான். புரியுதா? கோட் கொஞ்சம் ரைட். ஓகே தானம்மா? q by 4 pi epsilon 0 r into இது ஒரு a cos theta, இது ஒரு a cos theta, 2a cos theta by r னு போட்டுருப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த அளவு புரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபர்ஸ்ட் போய்க்கலாமா? இங்க பாத்தீங்க இது அழைச்சிடலாம். இப்போ இதுல பாருங்க. அப்ப v ஓட ஆன்சர் பாருங்க என்ன வந்திருக்குது? q by 4 pi epsilon 0 r q by 4 pi epsilon 0 r உள்ளுக்குள்ள ஒரு r வந்துச்சு பிராக்கெட் குள்ள. நாம தான் உள்ள ஒரு r வந்துச்சு. அப்ப இது r ஸ்கொயர்டு மாத்திக்கிறேன். இது r ஸ்கொயர்டுன்னு மாத்திக்கிட்டேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2a cos theta இருக்குது. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ல படிச்சிருக்கோம். since p equal to q into 2a படிச்சிருக்கோம். சார் ஒருங்கன போட்டுக்கலாம் பண்ணா q into 2a. அப்ப v ஓட வேல்யூ பாருங்க. இந்த q into 2a க்கு பதிலா p னு போட்டுக்கலாம். அப்ப p
cos theta divided by 4 pi epsilon 0 r square. 4 pi epsilon 0 r square. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொட்டன்ஷியல். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ல -q +qங்கறனால உருவான இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் எடுத்த இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் ரெண்டு சேர்ந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கு பாத்தியா, அந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ இவ்வளவு இருந்திருக்கு சார். அப்ப இந்த இடத்துல எதுக்காக சார் இது நீங்க பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எலக்ட்ரிக் லைன் போயிட்டு இருக்கு பாத்தியா, இந்த ரெண்டு கம்பிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அந்த கம்பியில போயிட்டு இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸே. சரி, இதை வச்சுட்டு இதுல ஒரு 3 கேஸ் இருக்குதுமா. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 பாங்க. அந்த கேஸ் 1 பாருங்க. கேஸ் 1 பார்த்தோம்னா டயகிராம்ல பார்த்திருப்பீங்க. இந்த பாயிண்ட் இங்க இருந்துச்சு. சப்போஸ் இது ஆக்சியல் லைன்லயே இருக்குது சார் அப்படினா என்ன சார் தீட்டாவோட வேல்யூ? ஆக்சியல் லைன்லயே இருக்குது சார். அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரி. அப்ப cos 0 போட்டா 1 வரும். அப்ப என்ன சார் ஆட்டோமேட்டிக்கா v யோட வேல்யூ p cos 0 டிகிரி by 4 pi epsilon 0 r square. இது வந்து ஆக்சியல் லைன்லயே வரும்போது இது வந்து p * 1, ஏன்னா cos 0 ஓட வேல்யூ 1 வரும். 4 pi epsilon 0 r square. சோ இது p by 4 pi epsilon 0 r square சொல்லிடலாம். கேஸ் 2 பாருங்க. இதுல தீட்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி. அதாவது டயகிராம்ல டயகிராம் போட்டு அப்படியே காட்ட மாட்டேன். இந்த பாயிண்ட் வந்து மேல இருந்துச்சு, ஆக்சியல் லைன்ல இங்க வந்துச்சு, 0 வந்துருச்சு. அதாவது +q கட் இருக்கும்போது. சப்போஸ் -q கட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து 180 டிகிரி. அப்ப தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. அப்ப என்ன சார் வரும்? v யோட வேல்யூ p cos 180 டிகிரி divided by 4 pi epsilon 0 r square. சோ இது p cos 180 ஓட வேல்யூ வந்து -1 by 4 pi epsilon 0 r square. இதை தான் நம்ம -p divided by 4 pi epsilon 0 r square னு போடுறோம். இப்போ கேஸ் 1 முடிஞ்சது சார். எங்க இருக்கும்போதாமா சார் அந்த pங்கிற பாயிண்ட் +q கட்ட இருக்கும்போது 0 டிகிரி, -q கட்ட வரும்போது 180 டிகிரி. சார் ரெண்டுக்கு இல்லாம சென்டர்ல வரும்போது சார் 90 டிகிரி. அப்போ cos 90 0 0 into anything 0. அப்போ தீட்டா கேஸ் 3 ல என்ன சார் வரும் நமக்கு? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. சோ டோட்டலா v யோட வேல்யூ 0 வந்துரும் கேஸ் 3 ல. ஓகேவாமா? இது ஒரு மிகப்பெரிய क्वेश्चनமா. நம்ம கிளாஸ் ரூம்ல நடத்தினா இன்னும் பெட்டரா கொண்டு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். பட் நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்க முடியுமா. எனிவே எல்லாம் படிச்சுக்கிங்க.